கிராமத்து ஸ்டைலில் பலாக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சிம்பிளான பொரிச்ச குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் இந்த பலாக்கொட்டை போட்டு சூப்பரான ஒரு பொரிச்ச குழம்பு தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் லைட்டாக வதங்கிடுச்சுங்க. தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கிறேன் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பலாக்கொட்டையெல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ ஒரு 3 பீஸ் அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பலாக்கொட்டையை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த காய் எல்லாமே ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பலாக்கொட்டையெல்லாம் சீசனுக்கு தாங்க கிடைக்கும் போதே இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிடுங்க. இந்த பலாக்கொட்டையிலே கிரேவி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுலாங்க. பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியான பலாக்கொட்டை பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாக ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.